சரி, இப்ப நாங்க எங்க நிக்கோம் அப்படின்னு சொன்னா வந்து கிண்ணியாவுல நிக்கிறோம். கிண்ணியாங்கிறது வந்து திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள முக்கியமான ஊர்கள்ல உண்டு. இந்த கிண்ணியாவுல வந்து நிறைய விசேஷமான அம்சங்கள் இருக்குது. அதுல மிக பிரதானமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா வந்து கருவாடு. அதாவது கடல் தொழில் செய்கின்ற மக்கள் தான் அதிகமாக இங்க இருக்காங்க. கடல்ல மீனை பிடிச்சிட்டு வந்து அந்த மீனை கருவாடாக்கி இலங்கையில மட்டுமில்ல வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யறதுல முன்னணி இருக்கிற ஒரே ஊருன்னு சொன்னா வந்து அது இந்த கிண்ணியா தான். இப்ப கிண்ணியாவில் இருக்கிற ஒரு கருவாடு காய வச்சிட்டு இருக்கிற ஒரு இடத்துலதான் இப்ப நாங்க நிக்கிறோம். கருவாடை பத்தி எங்களை விட அவங்களுக்கு தான் கருவாடை பத்தி தெரியும், நாங்க பேசுவோம். அங்க உங்களோட பேர் என்ன? ஜமால்தீன். ஜமால்தீன், எவ்வளவு காலமா இந்த கருவாட்டு பிசினஸ்? இதுல நான் இப்போ 5 வருஷம் முடிச்சிருக்கேன். 5 வருஷம் முடிச்சிருக்கீங்க. இப்ப என்னென்ன கருவாடுகள் எவ்வளவு இப்ப நிறைய கருவாடுகளை வளர்ச்சிருக்கு இல்லையா? இதுல என்னென்ன கருவாடு கிலோ எவ்வளவு விலை போகுதுன்னு சொல்லுங்க. இது வந்து 1100 வளையா. வளையா 1100. 2200. எது 2200? கட்டா 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 வண்ண கட்டா. திருக்கறிக்கு தானே. திருக்கறி சொன்னாக்கா இப்போ சிங்களத்துக்கு மடு வாங்குவாங்க. மடு அது வந்து 900 ரூபாய். 900 ரூபாய் கிலோ. 900 ரூபாய். இதெல்லாம் வந்து ஹோல்சேல் விலையா? ஹோல்சேல் விலை. மொத்தமா எடுக்கிற வியாபாரி மேல கொடுக்குற விலை. இப்ப ரிட்டைலா வந்து கறிக்கு சொல்லி அப்படி வந்து கேட்டா இந்த விலைக்கு தருவீங்களா இல்ல விலை வித்தியாசம்? அதே விலை தான் கொடுப்பாங்க. அதே விலைக்கு தான் இங்க கொடுப்பாங்க. இங்க வந்து நிறைய பேர் கருவாடை போட்டிருக்காங்க இல்லையா? எல்லார்ட்டையும் ஒரே மாதிரியான விலை தானே இருக்கு? ஒரே மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி. இந்த மெயினா உங்களோட இந்த கருவாடுகள் எல்லாம் எங்க நீங்க கூடுதலா அனுப்புவீங்க? இதா இது வந்து புல்மோட்டைக்கு போவோம், அங்க ஸ்டோரேஜ் இருக்கு, கொழும்புக்கு போவோம், வண்டிக்கு போவோம், அப்படி போவோம். அப்படி எல்லா இடத்துலயும் நீங்க மெயினா பேக் பண்ணி பட்டி அனுப்புவீங்க. ஒவ்வொருக்குள்ளேயும் நிறைய வியாபாரமே கொண்டு போவோம். சரி, இப்ப மாமா சொன்னது மாதிரி வந்து இங்க நிறைய கிண்ணியா பொறுத்தளவுல நிறைய கருவாடு பிசினஸ் செய்யறாங்க இருக்காங்க. பிரதான தொழில்கள் இதுவும் உண்டு. இங்க இருக்கிற கருவாடுகள் வாங்க அவங்க சரியான முறையில் அதை கருவாடாக்கி பதப்படுத்தி அதை வந்து வெளியூர்கள் மட்டும் இல்லாம வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யறாங்க. ஒரு பிரபலமாக இருக்கிற ஒரு ஊர் தான் கிண்ணியா. நீங்களும் இங்க வந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய கடை வரதுல பக்கத்துல உங்களோட ரோட்டை சொல்லுங்க, அட்ரஸ் சொல்லுங்க. அட்ரஸ் வந்து கிண்ணியா கூபா நகர் 3. என்னது? கூபா கடை 3. இது வந்து எங்க இருக்குன்னு சொன்னா வந்து மட்டக்களப்புல இருந்து நீங்க திருகோணமலைக்கு போற வழியில கிண்ணியா பிரதான வீதியில கூபா நகர்ல வந்து 3வது கடை. கிண்ணியாக்கு வந்தீங்கன்னு சொன்னா வந்து கருவாடுகள் தேவையான அளவுக்கு நீங்க எடுக்கலாம். எங்களோட ஜமால்தீன் மாமா வேலை செய்யற வந்து ரிஸ்வான்ங்கிற முதலாளிகிட்ட தான் வேலை செய்யறாரு. ரிஸ்வான் முதலாளிகிட்ட வந்தீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு தேவையான கருவாடுகளை வந்து நீங்க மொத்தமாகவும் எடுத்துக்கொள்ளலாம், சில்லறையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். மொத்த வியாபாரிகளுக்கு கொடுக்குற அதே விலையில உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. சில்லறை எடுக்க மொத்த வியாபாரத்துக்கும் சில்லறை வியாபாரத்துக்கும் வித்தியாசம் இருக்குதானே, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு விலைகளை தருவாங்க. கிண்ணியாக்கு வந்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் கருவாடு வாங்குங்க. இதுக்கு முதல் நீங்க கருவாடு வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னா உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோல சந்திப்போம். நான் ஃபஹடம் ஜுனைத், உங்கள் நண்பன்.